வணக்கம் நண்பர்களே. அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்பது பொது விதி. ஆனால் அந்த அன்பை மற்றவர் மனதிற்குள் கடத்தவும் ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டவும் நமக்கு தேவையானது ஒரு வலிமையான மொழி. வரலாற்றை திருப்பிப் பார்த்தால் பல போர்கள் வாளால் வெல்லப்பட்டதை விட வார்த்தைகளால் வெல்லப்பட்டவையே அதிகம். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஆச்சாரிய சாணக்கியர். ஒரு சாதாரண பையனை சந்திரகுப்தன் என்ற இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றியவர் அவர். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தெரிந்த சாணக்கியர் அதை எப்படி காக்க வேண்டும் என்பதையும் அறிந்த ஒரு மகா ராஜதந்திரி. சாணக்கியர் கற்றுக் கொடுத்த பேச்சுக்களை என்பது வெறும் அலங்கார வார்த்தைகள் அல்ல, அது ஒரு மனோதத்துவ போர். ஏன் இந்த பேச்சுக்களை முக்கியம்? நம்மில் பலருக்கு ஒரு குறை உண்டு. நானும் நல்லாதான் பேசுறேன், ஆனா யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதற்கு பதில் சாணக்கியரின் தந்திரங்களில் இருக்கிறது. நேற்று வரை உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள் கூட, உங்களை எள்ளி நகையாடியவர்கள் கூட, உங்களை வெறும் கூட்டத்தில் ஒருவராக பார்த்தவர்கள் கூட, நாளை நீங்கள் பேசத் தொடங்கினால் அப்படியே ஸ்தம்பித்து நின்று உங்களை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் சொல்லுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், அந்த ஈர்ப்பில் ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். தலைவனாக மாற தயாரா? ஒரு தலைவன் என்பவன் கட்டளையிடுபவன் அல்ல, தன் சொல்லால் மற்றவர்களை செயல்பட வைப்பவன். நீங்கள் ஒரு அலுவலகத்திலிருந்தாலும், நண்பர்கள் வட்டத்திலிருந்தாலும், அல்லது ஒரு பொது மேடையில் நின்றாலும் உங்கள் பேச்சு உங்களை ஒரு ஆளுமையாக மாற்ற வேண்டும். வெறும் வாய்ச்சொல்லால் அல்ல, வாழ்வியல் தந்திரங்களால் சாணக்கியர் செதுக்கிய அந்த 7 ரகசிய விதிகள் இதோ உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த விதிகள் உங்களை வெறும் பேச்சாளராக அல்ல, ஒரு மகா தலைவனாக மாற்றும் வல்லமை கொண்டவை. வாங்க, அந்த மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியரின் தந்திராரைக்குள் நுழைவோம். சரித்திரத்தை உங்கள் சொல்லால் மாற்றத் தயாரா? விதி 1. மௌனம் ஒரு பெருங்கடல். சாணக்கியரின் தந்திர அறையில் முதல் பாடம் இதுதான். உன் நாவை ஆளத் தெரியாதவனுக்கு ஒரு நாட்டை ஆளும் தகுதியில்லை. நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு விவாதத்திலோ அல்லது சபையிலோ நாம் அதிகமாக பேசினால்தான் நம் அறிவு மற்றவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்வது இதற்கு நேர்மாறானது. எல்லா இடத்திலும் பேசுபவன் வெறும் பேச்சாளன் மட்டுமே. ஆனால் எங்கே பேசக்கூடாது என்று தெரிந்தவன்தான் உண்மையான ராஜதந்திரி. ஏன் மௌனம் ஒரு ஆயுதம்? எதிராளியின் பதற்றம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பது எதிராளிக்கு தெரியாது. அந்த தெரியாத நிலை, அன்பிரெடிக்டபிலிட்டி, அவர்களை பதற்றமடையச் செய்யும். ஒரு விவாதத்தில் உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றாலோ அல்லது அவர்கள் உங்களை மட்டம் தட்ட முயன்றாலோ பதறிப்போய் பதில் சொல்லாதீர்கள். அதற்கு பதில் அமைதியாக அவர்கள் கண்களை உற்று பாருங்கள். அந்த மௌனம் அவர்களுக்கு ஒருவித அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தில் அவர்கள் உளரத் தொடங்குவார்கள். ரகசியங்களின் சாவி. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது மற்றவர்கள் அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக அதிகமாக பேசத் தொடங்குவார்கள். அதிகம் பேசும் மனிதன் அறியாமலேயே தன் ரகசியங்களையும் பலவீனங்களையும் கொட்டிவிடுவான். அதிகம் பேசுபவன் கோட்டை விடுவான். அமைதியாக கவனிப்பவன்தான் வேட்டையாடுவான். வார்த்தையின் மதிப்பு. ஒரு குடம் தண்ணீரை விட ஒரு துளி தேனுக்கு இனிப்பு அதிகம். அதேபோல நீங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வார்த்தைகள் சாதாரணமாகிவிடும். ஆனால் நீங்கள் குறைவாக பேசி மௌனத்தை அதிகமாக பயன்படுத்தினால் நீங்கள் பேசும் அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த உலகமே காத்து கொண்டிருக்கும். சாணக்கியரின் ரகசியம். மௌனம் என்பது பயமல்ல, அது அடுத்த நகர்வுக்கான தயாரிப்பு. புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்று சொல்வார்கள். அதேபோல உங்கள் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது எதிராளியின் மனக்கோட்டையை தகர்க்கும் ஒரு மனோதத்துவ தாக்குதல். தலைவனாக விரும்பும் ஒருவன் முதலில் தன் வார்த்தைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் ஆளுமை பேச வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், இரைச்சல் போடும் அலைகளை விட ஆழமான மௌனம் கொண்ட பெருங்கடலுக்குத்தான் வலிமை அதிகம். விதி 2. வார்த்தையில் வேகம் வேண்டாம், விவேகம் இருக்கட்டும். சாணக்கியரின் தந்திரக்கூடத்தில் 2வது பாடம். நிதானம் என்பது பலவீனமல்ல, அது உன்னதமான அதிகாரம். போர்க்களத்தில் ஒரு வீரன் தனது அம்புகளை எவ்வளவு வேகமாக எய்கிறான் என்பது முக்கியமல்ல, அது எவ்வளவு துல்லியமாக இலக்கை தாக்குகிறது என்பதுதான் முக்கியம். அதேபோல்தான் பேச்சும். துப்பாக்கியிலிருந்து வரும் குண்டை விட உங்கள் நாக்கிலிருந்து வரும் வார்த்தை வேகமாக இருந்தால் அது எதிராளியை விட உங்களைத்தான் அதிகமாக காயப்படுத்தும். வேகம் ஏன் ஆபத்தானது? நாம் எப்போது வேகமாக பேசுகிறோம்? 1. நமக்கு அதிகப்படியான பயம் இருக்கும்போது,
அல்லது நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்கிற பதற்றம் இருக்கும்போது நீங்கள் வேகமாக பேசத் தொடங்கினால் உங்கள் மூளைக்கும் நாக்குக்கும் இடையிலான தொடர்பு அறுந்துவிடும். விளைவு, சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லிவிடுவீர்கள் அல்லது சொல்ல வந்த விஷயத்தை சொதப்பிவிடுவீர்கள். சாணக்கியர் மிகத் தெளிவாக சொல்கிறார், பதற்றத்தில் பேசுபவன் தனது அதிகாரத்தை இழக்கிறான். நிதானத்தின் அதிகாரம், த வெயிட் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தைகளின் கணம். நீங்கள் ஒரு வரியை சொல்லிவிட்டு ஒரு நொடி நிறுத்துங்கள். அந்த சிறு இடைவெளி, பாஸ், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டை கொடுக்கும். கேட்பவர்களுக்கு இவர் ஏதோ முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார் அல்லது இவர் மிகவும் தெளிவான மனிதர் என்கிற பிம்பத்தை உருவாக்கும். சிந்திக்கும் அவகாசம். நிதானமாக பேசும்போது உங்கள் அடுத்த வார்த்தையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு மில்லி செகண்ட் அவகாசம் கிடைக்கிறது. ஒரு ராஜதந்திரி எப்போதும் தான் பேசப்போகும் அடுத்த 3 வார்த்தைகளை முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருப்பான். அந்த நிதானம் உங்களை ஒருபோதும் தர்மசங்கடமான சூழ்நிலையில் தள்ளாது. கட்டுப்பாட்டின் அடையாளம். ஒரு அறையில் 10 பேர் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கும்போது ஒருவன் மட்டும் மிகவும் நிதானமாக குரலை உயர்த்தாமல் பேசினால் எல்லாரும் அவன் பக்கம் திரும்புவார்கள். ஏனென்றால் நிதானம் என்பது ஒரு தலைவனின் கட்டுப்பாட்டை காட்டுகிறது. சாணக்கியரின் தந்திரம். பேச்சு என்பது இசை போன்றது. அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக சரியான இடைவெளிகள் இருக்க வேண்டும். நீங்கள் பேசும் வேகத்தை குறைக்கும்போது உங்களை சுற்றியுள்ளவர்களின் இதய துடிப்பு உங்களை அறியாமலேயே உங்கள் பேச்சின் வேகத்திற்கு தகுந்தபடி மாறும். இதுதான் பேச்சின் மூலம் மற்றவர்களை வசீகரிக்கும் கலை. மறக்காதீர்கள், வேகமாக ஓடும் நதியை விட அமைதியாக ஆழமாக பாயும் நதிக்குத்தான் அணைகளை கட்டும் அதிகாரம் இருக்கிறது. உங்கள் வார்த்தைகளில் வேகம் தணிந்தால் உங்கள் பேச்சில் விவேகம் பிறக்கும். விதி 3. முகஸ்துதி செய்யாதே, அங்கீகரி. சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் மிக முக்கியமான நுணுக்கம் இது. போலி புகழ்ச்சி ஒருவனை எச்சரிக்கையாக்கும், ஆனால் உண்மையான அங்கீகாரம் ஒருவனை அடிமையாக்கும். நம்மில் பல பேர் ஒருவரிடம் காரியமாக வேண்டுமென்றால் உடனே ஐஸ் வைக்க ஆரம்பித்து விடுவோம். நீங்க சூப்பர், உங்கள மாதிரி யாரும் இல்ல என்று அடுக்கிக் கொண்டே போவோம். ஆனால் புத்திசாலியான மனிதனுக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு லாபத்திற்காக புகழ்கிறீர்கள் என்று. அந்த நிமிஷமே உங்கள் பேச்சின் மதிப்பு குறைந்துவிடும். முகஸ்துதிக்கும் அங்கீகாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? முகஸ்துதி என்பது சுயநலம் கலந்தது, அது மேலோட்டமானது. ஆனால் அங்கீகாரம் என்பது ஆழமானது, அது ஒரு மனிதனின் ஆன்மாவைத் தொடுவது. சாணக்கியர் சொல்கிறார், ஒருவனை உங்கள் வசப்படுத்த வேண்டுமானால் அவனுக்கே தெரியாத அவனது ஒரு பலத்தை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கூர்ந்து கவனித்தல். ஒரு சாதாரண பேச்சாளன் எதிராளியின் உடையை புகழ்வான், ஆனால் ஒரு தலைவன் எதிராளியின் செயலை புகழ்வான். உதாரணமாக, உங்கள் சட்டை நன்றாக இருக்கிறது என்று சொல்வதை விட, இந்த இக்கட்டான சூழலிலும் நீங்கள் எவ்வளவு நிதானமாக முடிவெடுத்தீர்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதுதான் உண்மையான அங்கீகாரம். அவசியமான போதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்கிற ஏக்கம் இருக்கும். அவர்களின் ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் திறமையை நீங்கள் பேச்சால் வெளிக்கொண்டு வரும்போது அவர்கள் உங்கள் மீது ஒரு விதமான மரியாதையும் ஈர்ப்பும் கொள்வார்கள். உங்கள் பேச்சு அவர்களுக்கு ஒரு போதை மருந்து புறமாறிவிடும். உங்கள் பாராட்டை பெறுவதற்காகவே அவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்கத் தொடங்குவார்கள். நம்பகத்தன்மையை உருவாக்குதல். நீங்கள் உண்மையை மட்டுமே புகழ்கிறீர்கள் என்று தெரிந்துவிட்டால் பின்னாளில் நீங்கள் ஒரு சிறு விமர்சனம் செய்தாலும் அதை அவர்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். இவர் தவறாக சொல்ல மாட்டார் என்கிற பிம்பத்தை இது உருவாக்கும். சாணக்கியரின் தந்திரம். ஒரு அரசனை புகழும்போது அவன் செய்த போரை மட்டும் புகழாதே, அந்த போரில் அவன் காட்டிய கருணையை புகழ் என்பார் சாணக்கியர். ஏனென்றால் வீரம் அவனுக்கு தெரியும், ஆனால் கருணை அவனுக்கு ஏக்கே தெரியாத ஒரு பக்கம். யாரையாவது உங்கள் பக்கம் இழுக்க வேண்டுமா? அவர்கள் செய்த ஒரு சிறிய ஆனால் நேர்த்தியான விஷயத்தை கண்டுபிடித்து பாராட்டுங்கள். உலகமே அவர்களை கடந்து போகும்போது நீங்கள் மட்டும் அவர்களின் திறமையை அடையாளம் காட்டினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஒரு ஆசானாகவோ அல்லது தலைவனாகவோ மட்டுமே பார்ப்பார்கள். மறக்காதீர்கள், ஐஸ் வைப்பவன் கீழே விழ வைப்பான், ஆனால் அங்கீகரிப்பவன் உன்னோடு அரியணையில் அமர்வான். விதி 4. குரலில் இருக்கட்டும் அதிகாரம். சாணக்கியரின் தந்திர அறையில் இது ஒரு மிக முக்கியமான பாடம். உன் குரல் உன்னை காட்டிக் கொடுத்துவிடக் கூடாது, அது உன்னை காக்க வேண்டும்.
நம்மில் பலரிடம் அற்புதமான கருத்துக்கள் இருக்கும், சரியான உண்மைகள் இருக்கும். ஆனால் அதை சொல்லும் விதம், டோன் சரியாக இல்லையென்றால் அந்த உண்மையும் குப்பையாகிவிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது குரலில் நடுக்கமோ அல்லது கெஞ்சும் தொனியோ இருந்தால் எதிராளி உங்களை ஒரு பலவீனமான மனிதராகவே கருதுவார். ஏன் அதிகாரத் தொனி முக்கியம்? சாணக்கியர் சொல்கிறார், ஆளுமை என்பது உன் குரலின் சத்தத்தில் இல்லை, அதன் உறுதியில் இருக்கிறது. நீங்கள் கத்தினால் உங்கள் பலவீனம் வெளியே தெரிந்துவிடும். கத்துபவன் பெரும்பாலும் பயப்படுபவன் அல்லது கட்டுப்பாடு இழந்தவன். ஆனால் ஒரு தலைவன் தன் குரலை உயர்த்தாமலேயே ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவான். கெஞ்சாதே, கட்டளையிடு. தயவு செஞ்சு இதை செய்றீங்களா என்று கேட்பதற்கும் இதை இப்போதே செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் குரலில் ஒரு நிச்சயத்தன்மை இருக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரி என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அதை ஒரு முடிவாக சொல்லுங்கள். கத்தாதே, சுட்டிக்காட்டு. ஒருவர் தவறு செய்யும்போது கத்தினால் அவர் தன் தவறை மறைக்கப் பார்ப்பார். ஆனால் நீங்கள் அமைதியான, அதே சமயம் உறுதியான குரலில் அந்த தவறை சுட்டிக்காட்டினால் அவர் கூனி குறுகி போவார். சாணக்கியரின் தந்திரம் இதுதான். குரலை உயர்த்தாதே, உன் வாதத்தை உயர்த்து. தெளிவான உச்சரிப்பு. வார்த்தைகளை மெல்லுவதோ அல்லது முணுமுணுப்பதோ ஒரு தோல்வியுற்ற மனிதனின் அடையாளம். ஒரு வார்த்தையை சொன்னால் அது எதிராளியின் காதுகளில் இடி போல விழ வேண்டும். அந்த தெளிவுதான் உங்களை ஒரு தன்னம்பிக்கை மிக்க மனிதனாக காட்டும். சாணக்கியரின் தந்திரம். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை காட்டையே அதிர வைக்கும். ஆனால் அந்த சிங்கம் எப்போதும் கர்ஜித்துக் கொண்டிருப்பதில்லை. அது அமைதியாக இருக்கும்போதே அதன் அதிகாரம் அங்கு இருக்கும் மற்ற விலங்குகளுக்கு தெரியும். அதேபோல உங்கள் குரலில் ஒரு பேஸ் இருக்கட்டும். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. தவறு செய்தவரை தண்டிக்கும் போதும் சரி, ஒருவருக்கு அறிவுரை சொல்லும்போதும் சரி, உங்களுடைய குரலின் நான் எப்போதும் சுருதி குறையாமல் இருக்க வேண்டும். மறக்காதீர்கள், கத்துகிறவன் தன் பலத்தை இழக்கிறான். ஆனால் உறுதியாக பேசுபவன் உலகையே தன் வசப்படுத்துகிறான். உங்கள் குரல் ஒரு கட்டளையாக இருக்கட்டும், வெறும் வேண்டுகோளாக அல்ல. விதி 5. உதாரணங்களால் விளக்கு. சாணக்கியரின் தந்திர அறையில் மிக முக்கியமான ஒரு உத்தி இது. மூளைக்குத் தெரிந்த உண்மையை விட இதயத்திற்குத் தெரிந்த சித்திரமே ஒருவனை செயல்பட வைக்கும். நம்மில் பல பேர் பேசும்போது மிகப்பெரிய தத்துவங்களை பேசுவோம், புள்ளி விவரங்களை அடுக்கி வைப்போம். ஆனால் கேட்பவர்களுக்கு அது ஒரு பாடப்புத்தகம் போல சலிப்பை தரும். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை வெறும் சட்டத் தொகுப்பாக மட்டும் தரவில்லை, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இயற்கையிலிருந்தும் அன்றாட வாழ்விலிருந்தும் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை கொடுத்தார். ஏன் உதாரணங்கள் ஒரு மந்திரக்கோள்? மனித மூளை எண்களை விட, வார்த்தைகளை விட பிம்பங்களைதான் மிக வேகமாக உள்வாங்கிக் கொள்ளும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஒரு கதையாகவோ அல்லது ஒரு சிறிய உதாரணமாகவோ சொன்னால் அது கேட்பவரின் மனதில் ஒரு அழகான ஓவியமாக பதிந்துவிடும். ஆழமான தாக்கம், டீப் இம்பேக்ட். சாதாரணமாக விடாமுயற்சி செய் என்று சொல்வது ஒரு அறிவுரை. ஆனால் ஒரு பாறையின் மீது விழும் ஒரு சிறு நீர்த்துளி தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தால் அந்த பாறையையே பிளந்துவிடும். அந்த துளியைப் போல உன் முயற்சி இருக்கட்டும் என்று சொல்லிப் பாருங்கள். இப்போது அவர்கள் மனதில் அந்த பாறையும் நீர்த்துளியும் ஒரு சித்திரமாக ஓடும். அது ஒருபோதும் மறக்காது. புரியாததை புரிய வைக்கும் கலை. ஒரு சிக்கலான அரசியல் சூழலையோ அல்லது ஒரு கடினமான வேலையையோ ஒருவருக்கு விளக்க வேண்டுமென்றால் சாணக்கியர் சொல்வது போல செய்யுங்கள். ஒரு கொக்கு எப்படி தனது இரையை பிடிக்க சரியான நேரம் வரும் வரை அசையாமல் காத்திருக்குமோ அப்படி ஒரு தலைவன் காத்திருக்க வேண்டும் என்பார். இங்கே கொக்கின் பொறுமை ஒரு தலைவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது பாமரனுக்கும் புரிந்துவிடும். எதிர்ப்புகளை தகர்த்தல். நீங்கள் ஒரு புதிய கருத்தை சொல்லும்போது மக்கள் அதை எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லும்போது அவர்கள் அந்த உதாரணத்தோடு உடன்படுவார்கள். அதன் மூலம் உங்கள் கருத்தையும் எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். சாணக்கியரின் தந்திரம். ஒரு அரசன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் என்பதற்கு சாணக்கியர் சொன்ன உதாரணம் உலகப் புகழ் பெற்றது. தேனீ எப்படி பூக்களுக்கு எந்த சேதமும் விளைவிக்காமல் அதிலிருந்து தேனை மட்டும் எடுக்கிறதோ அப்படியே ஒரு அரசன் மக்களிடம் வரி வசூலிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அரசியல் பாடம் ஒரு சிறிய தேனீயின் செயலில் அடங்கிவிட்டது பாருங்கள். நீங்களும் ஒரு தலைவனாக மாற விரும்பினால் உங்கள் பேச்சில் உவமைகளை பயன்படுத்துங்கள். வேகமாக ஓடு என்று சொல்லாதீர்கள், புயலைப் போல சீறு என்று சொல்லுங்கள். கவனமாக இரு என்று சொல்லாதீர்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் இரை தேடும் கழுகை போல இரு என்று சொல்லுங்கள்.
மறக்காதீர்கள், வெறும் வார்த்தைகள் காற்றில் கரையும், ஆனால் உதாரணங்கள் சரித்திரத்தில் உறையும். உங்கள் பேச்சு வெறும் சத்தமாக இருக்கக்கூடாது, அது ஒரு காட்சியாக இருக்க வேண்டும். விதி 6. உணர்ச்சிகளை ஆயுதமாக்கு. சாணக்கியரின் தந்திர அறையில் இது ஒரு ரகசிய ஆயுதம். ஒருவனின் மூளையை சென்றடைய உன் அறிவு போதும், ஆனால் அவனின் ஆன்மாவை ஆழ உனக்கு அவனது உணர்ச்சிகள் புரிய வேண்டும். நம்மில் பல பேர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் என்ன பேச வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவோம், ஆனால் எதிரே இருப்பவர் அதை கேட்கும் நிலையில் இருக்கிறாரா என்பதை பார்க்க மாட்டோம். சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் தூதுவர்களுக்கும் ஒற்றர்களுக்கும் கொடுத்த முதல் பாடம் இதுதான். எதிராளியின் முகக்குறிப்பை வைத்தே அவனது இதயத்தை திறக்கும் சாவியை கண்டுபிடி. ஏன் உணர்ச்சிகள் ஒரு வலிமையான ஆயுதம்? மனிதர்கள் தர்க்கத்தால் முடிவெடுப்பதை விட உணர்ச்சிகளால்தான் அதிகம் தூண்டப்படுகிறார்கள். நீங்கள் எவ்வளவுதான் அறிவார்ந்த விஷயங்களை பேசினாலும் அது எதிராளியின் உணர்ச்சியோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அது வெறும் இரைச்சலாகவே அவர்களுக்குத் தோன்றும். அலைவரிசையை அறிதல். த ஃப்ரீக்வன்சி மேட்ச். ஒரு ரேடியோவில் சரியான ஸ்டேஷனை பிடிக்க எப்படி அலைவரிசையை மாற்றுகிறோமோ அதேபோல உங்கள் பேச்சின் வேகத்தையும் தொனியையும் எதிராளியின் மனநிலைக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அவர்கள் ஒரு தோல்வியில் சோர்ந்து போயிருக்கும்போது நீங்கள் உங்கள் வெற்றியை கொண்டாடினால் அவர்கள் உங்களை ஒரு அகங்காரியாகவே பார்ப்பார்கள். மாறாக அவர்களது வழியில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு பேசினால் அந்த நிமிடம் நீங்கள் அவர்களுக்கு ஒரு இரட்சகனாக தெரிவீர்கள். அனுதாபமல்ல, புரிதல். எம்பதி ஓவர் சிம்பதி. சாணக்கியர் சொல்வார், மக்களோடு மக்களாக நின்றால் மட்டுமே நீ அவர்களை வழிநடத்த முடியும். நீங்கள் அவர்களுக்கு மேலே நின்று பேசாதீர்கள், அவர்களில் ஒருவராக நின்று பேசுங்கள். எனக்கும் இது புரிந்தது, நான் உங்கள் இடத்தில் இருந்தால் இப்படித்தான் உணர்ந்திருப்பேன் என்கிற வார்த்தைகள் மந்திரம் போல வேலை செய்யும். ஏனென்றால் நீங்கள் அவரை புரிந்து கொண்டீர்கள் என்கிற நம்பிக்கை அங்கே உருவாகிவிட்டது. சாணக்கியரின் தந்திரம். ஒரு சிறந்த ராஜதந்திரி எதிராளியின் பலவீனமான உணர்ச்சியை தட்டி எழுப்ப தெரிந்தவன். ஒருவன் பயந்தால் அவனுக்கு துணிச்சலை கொடுப்பதன் மூலம் அவனை தன்வசம் இழுப்பான். ஒருவன் பேராசைப்பட்டால் அவனுக்கு பரிசுகள் மூலம் வலை விரிப்பான். சோகத்தில் இருப்பவனிடம் ஆறுதலாக பேசுங்கள், ஆர்வமாக இருப்பவனிடம் உற்சாகமாக பேசுங்கள், தயக்கத்தில் இருப்பவனிடம் நம்பிக்கையாக பேசுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பேச்சு வெறும் வார்த்தைகளின் தொகுப்பல்ல, அது எதிராளியின் இதயத்துடிப்போடு இணைய வேண்டிய ஒரு இசை. நீங்கள் எப்போது ஒருவரின் உணர்ச்சிகளை சரியாக கையாள கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கட்டளையாகவே மாறும். விதி 7. முடிக்கும்போது ஒரு பொறிவை. சாணக்கியரின் தந்திர அறையில் இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான பாடம். யார் தொடங்கினார்கள் என்பது வரலாற்றில் இருக்காது, யார் வெற்றிகரமாக முடித்தார்கள் என்பதுதான் கல்வெட்டில் இருக்கும். நம்மில் பல பேர் தொடக்கத்தில் காட்டும் அதே வேகத்தை முடிக்கும்போது காட்டுவதில்லை. ஒரு நீண்ட உரையாடலோ அல்லது விவாதமோ முடிந்த பிறகு மக்கள் நீங்கள் பேசிய எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கடைசியாக கேட்ட அந்த ஒரு விஷயத்தைத்தான், லாஸ்ட் இம்ப்ரெஷன், தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள். ஏன் முடிக்கும்போது ஒரு பொறி வைக்க வேண்டும்? சாணக்கியர் ஒரு விவாதத்தை முடிக்கும்போது எதிராளியை சிந்திக்க வைக்கும் ஒரு தீர்க்கமான கருத்தையோ அல்லது ஒரு கேள்வியையோ வீசுவார். அது ஒரு மனோதத்துவ பொறி. நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த பிறகும் உங்கள் வார்த்தைகள் அவர்கள் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். முடிவுரை ஒரு முத்திரை, த ஃபைனல் ஸ்டாம்ப். நீங்கள் எவ்வளவு நேரம் பேசினீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி முடித்தீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் பேச்சின் கடைசி 30 வினாடிகள் ஒரு மின்னலைப் போல இருக்க வேண்டும். அது ஒரு அதிரடியான உண்மையாகவோ அல்லது ஒரு சவாலாகவோ இருக்கலாம். உதாரணமாக, இதை செய்வது உங்கள் விருப்பம், ஆனால் செய்யாமல் விடுவது உங்கள் வீழ்ச்சியின் தொடக்கம் என்று ஒரு வரியை சொல்லிவிட்டு நகருங்கள். அந்த ஒரு வரி அவர்கள் தூக்கத்தை கெடுக்கும். கேள்விகளால் ஆழ்வது, த பவர் ஆஃப் ரெட்டாரிக்கல் கொஸ்டன்ஸ். ஒரு பதிலை சொல்லி முடிப்பதை விட ஒரு கேள்வியை கேட்டு முடிப்பது அதிக தாக்கம் தரும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வாழப்போகிறீர்களா அல்லது சரித்திரம் படைக்கப் போகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். அந்த பேச்சு முடிந்த பிறகும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அந்த பதிலை தேடிக்கொண்டு இருப்பார்கள். அந்த தேடலில் உங்கள் முகம் அவர்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். அதிகாரப்பூர்வ விடைபெறல், எக்ஸிட் வித் அத்தாரிட்டி. பேச்சை முடித்தவுடன் அங்கேயே நின்று நான் சொன்னது புரிந்ததா என்று தயக்கத்துடன் கேட்காதீர்கள். ஒரு கூர்மையான கருத்தை சொல்லிவிட்டு ஒரு சிறு புன்னகையுடன் அங்கிருந்து நகருங்கள்.
அந்த தன்னம்பிக்கை உங்களை ஒரு மகா ஆளுமையாக மாற்றும். சாணக்கியரின் தந்திரம். சாணக்கியர் நந்த வம்சத்தை வீழ்த்துவேன் என்று சபதம் எடுத்தபோது அதை ஒரு நீண்ட உரையாக சொல்லவில்லை. இந்த சிகையை நந்த வம்சத்தை அழிக்கும் வரை நான் முடிக்க மாட்டேன் என்று ஒரே ஒரு சபதத்தோடு முடித்தார். அந்த ஒரு செயல், அந்த ஒரு வார்த்தைதான் ஒரு மாபெரும் புரட்சிக்கே வித்தாக அமைந்தது. உங்கள் பேச்சு ஒரு பட்டாசு போல தொடங்கி, ஒரு நீரூற்று போல தொடர்ந்து, ஒரு வெடிகுண்டு போல முடிய வேண்டும். மறக்காதீர்கள், நீங்கள் பேசிய வார்த்தைகள் காற்றில் கரையலாம், ஆனால் நீங்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் அவர்கள் மனதை செதுக்கும். அந்த பொறிதான் அவர்களை செயல்பட வைக்கும். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 7 விதிகளும் வெறும் பேச்சுக்களை அல்ல, இது ஒரு தலைவனுக்கான ஆயுதம். இந்த தந்திர அறையிலிருந்து நீங்கள் வெளியேறும்போது ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளத் துடிக்கும் சாணக்கியராக வெளியேறுங்கள். சரித்திரத்தை உங்கள் சொல்லால் மாற்ற தயாரா? நண்பர்களே, சாணக்கியர் வெறும் ஒரு ஆள் இல்ல, அவர் ஒரு ஆளுமை. அவர் சொன்ன இந்த வழிகள் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்ல ஒரு செல்வாக்கு மிக்க மனிதனா மாற்றும். பேச தயங்காதீங்க, பேச்சால் காயப்படுத்தாதீங்க, பேச்சால் உலகத்தை வெல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறேன். உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. மறக்காம காமெண்ட்ல "I am born to lead", நான் ஆளப் பிறந்தவன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாஸ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.